friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல brownie எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஃபட்ஜியா, அதே நேரம் நல்ல சாக்லேட்டியா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு நமக்கு வந்து சாக்லேட் வேணும். அப்பதான் வந்து அந்த brownieக்கு அந்த richness கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம கடையில இந்த மாதிரி குக்கிங் சாக்லேட் இல்ல வந்து பேக்கிங்க்குன்னு சாக்லேட் வச்சிருப்பாங்க. அது வந்து மோஸ்ட்லி பாராவும் கிடைக்கும், அப்படி இல்லனா வந்து சாக்லேட் சிப்ஸாவும் கிடைக்கும். நம்ம வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல வந்து டார்க் சாக்லேட் இல்ல வந்து செமி ஸ்வீட் சாக்லேட்னு இருக்கும், அது எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மில்க் சாக்லேட் அந்த ஸ்வீட்டா இருக்கிறத நம்ம எடுத்தோம் அப்படினா brownieக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பாரா வாங்கணும் அப்படினா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் சாக்லேட் சிப்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி குவிச்சு எடுத்த கப்ல 1 கப் வரும். இதுல இருந்து ஒரு 50 கிராம் போல நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்க போறோம். அப்படி இல்லனா இந்த 50 கிராம் சாக்லேட் பதிலா 50 கிராம் நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ மீதி இருக்கிற இந்த 150 கிராம் சாக்லேட்டை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டை உருக்குறதுக்கு ஒரு panல 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வெண்ணெய், இது வந்து அரை கப் வெண்ணெய். இது வந்து ரொம்ப சூடாகிற கூடாது, லைட்டா சூடானா போதும். வெண்ணெய் உருகி இந்த மாதிரி லைட்டா சூடானதும் இதை வந்து அப்படியே இந்த சாக்லேட் மேலே சேர்த்துட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து முன்னாடியெல்லாம் டபுள் பாய்லர் மெத்தட் பண்ணுவோம்ல, அப்படியே நம்ம வைக்கலாம். அதனால பட்டர் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது. ரொம்ப சூடாக சேர்த்தோம் அப்படின்னா சாக்லேட் கரிஞ்சிரும், நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப மிதமான தீயில வச்சுட்டு தான் நம்ம வந்து சூடு பண்ணி இது மேலே சேர்த்து கரைக்கும் போதே அழகாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக கரைஞ்சி வந்துடும். சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ப்ரௌனிக்கு மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 1.5 கப் சர்க்கரை, இது வந்து 300 கிராம் சர்க்கரை வரும். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல சாக்லேட், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியணும்னா டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கூட இனிப்பாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து செமி ஸ்வீட் சாக்லேட் யூஸ் பண்ணலாம். அது கூடவே 1/4 கப் போல் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே பட்டர்லேயும் பண்ணலாம். கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 125 கிராம். கூடவே அரை கப் கொக்கோ பவுடர், இது வந்து 40 கிராம். கடைசியாக 2 சிட்டிகை போல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மைதா மாவுக்கு பதிலாக 1 கப் நம்ம கோதுமை மாவும் எடுத்துக்கலாம், அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கலந்து வைக்கிறப்பவே எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே தேவைப்படாது. நமக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இதில் வந்து நம்ம முட்டை பட்டர் அப்புறமா சாக்லேட்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மீதி வச்சுருக்கோம்ல ஒரு 50 கிராம் சாக்லேட், அப்படி இல்லைனா நம்ம வந்து சாக்லேட் பதிலாக நட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் பேனில் மாற்றணும். நான் இன்றைக்கி வந்து 8 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். அது கீழே வந்து கொஞ்சம் பட்டர் வச்சு தடவிட்டு உள்ளே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து உள்ளே மாற்றிட்டு லேசாக லெவல் பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து அந்த ப்ரௌனியோட க்ரஸ்ட்டே போதும் அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இல்லைனா கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் ஒரு 5-6 போல் பாதாம் மட்டும் இடித்து வச்சிருக்கேன், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்வையாக இருக்கும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸ், அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 27லேருந்து 28 நிமிஷம் போல் ஆகும். நான் வந்து ஒரு 28 நிமிஷம் வச்சுருந்தேன். மேலே வந்து கரெக்டாக அப்படியே அந்த க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது இருக்கட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீசஸாக கட் பண்ண போகிறேன். அதை கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக ஃபட்ஜியாக இருக்கும். கேக்கி ப்ரௌனி அப்படின்னா கொஞ்சம் கேக் மாதிரி இருக்கும், இது வந்து நல்லா சாக்லேட்டியாக இருக்கும். அப்படியே கேக் மாதிரி நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆகாது. பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக சாக்லேட்டியாக இருக்குல்ல. டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரௌனி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.